ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय தட்சிணாமூர்த்தயே நமः. இருங்க, நமக்கு இந்த உபநிஷத்துக்கு அதர்வண வேதங்கள்னால பத்ரம் கர்ணேபி அதை நான் சொல்கிறேன். இந்த தொகுதியை வாட்ஸ்அப்பில் ஆத்ம வித்யாலயத்தில் போட்டிருக்கிறாங்க. அது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது டெய்லி பாராயணத்துக்கு தொகுதி இருக்குது. இன்னொரு 30 பகவத்கீதை மந்திரங்க 2வது அத்தியாயத்திலேருந்து எடுத்திருக்கிறோம். அதுவும் பாராயணத்துக்காக 30 ஸ்லோகங்கள், அப்புறம் இன்னொரு 30 ஸ்லோகங்கள், ஒட்டுமொத்த பகவத்கீதையிலேருந்து தேர்ந்தெடுத்து மணிகள், அது மாதிரி இப்போ 60 ஸ்லோகம் நமக்கு 2வது அத்தியாயம் மட்டும் அதுவே போதும். ஏன்னா நம்ம வெறும் பகவத்கீதை பாராயணத்துக்காக பண்ணுறவங்க இல்லை, அது உணர்வதுக்கு. குழந்தைங்களுக்கு முன்னாடி நம்ம பாடிட்டே இருந்தோம்னா அவங்க காதில் விழும். அதையும் நான் கொடுத்துட்றேன். இப்போ பகவத்கீதையில் 30 கொடுத்துருக்குறேன். அதுவும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மந்திரங்களை நம்ம குரு தோத்திரம், அப்புறம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், ஓம் பத்ரம் கர்ணேபிஹி ஸ்ருணுயாம தேவாஹ கர்ணேபிஹி யாம தேவாஹ பத்ரம் பஷ்யேம அக்ஷபிஹி யஜத்ராஹ சிரைரங்கைஸ்துஷ்டுவாம் சஸ்தனூபிஹி சிரைரங்கைஸ்துஷ்டுவாம் சஸ்தனூபிஹி व्यशेम देवहिदं यतायुः स्वस्ति नः इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति न दाक्षयो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति 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 शांति. இந்த சீதோபனிஷத் என்ற உபனிஷத் ராமர் யாரு, சீதா யாரு என்ற விளக்கத்தை தருது. இந்த 3 முக்கியமான தேவியர் அவர்கள் யார்? 3 சக்திகளாக அவங்க இருக்கிறாங்க. இச்சா ஞான கிரியா சக்தி. இதர் ஞான சக்தி இல்லாமல் சாட்சி சக்தி அப்படின்னு பேர் வச்சிருக்கு இந்த உபனிஷத். நம்ம ஞான சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சாட்சி சக்திங்கிறது உபனிஷத் பயன்படுத்துகிற சொல். இந்த சக்திகள் யார்? இவங்களுக்கும் இந்த ஜகத்துக்கும் சிருஷ்டிக்கும் என்ன சம்பந்தம்? இது போன்ற தகவல்களை இதில் பார்க்குறோம். இந்த உபனிஷத்தில் முக்கியமான சில மந்திரங்களை மட்டும்தான் இவர் போட்டிருக்கிறாரு. அதுவே நமக்கு போதுமான அளவு இருக்குது. தேவர்கள் பிரம்மாவிடம் சீதா என்பது யார், அவளுடைய ரூபம் என்ன என்று கேட்டார்கள். பிரம்மா கிட்ட கேட்குறாங்க. கேட்குறவங்க தேவர்கள். தேவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, உபனிஷத்து தான் கான்வர்சேஷனுங்கிறதுனால, உரையாடல்னால இப்படி பிரித்து பேசுகிறாங்க. உண்மை தேவர்களங்கள்ங்கிறவங்க ஒன்று நம்மளுடைய மாதிரி ஜீவர்கள் சத்தியலோகத்தில் போய் பிரம்மா கிட்ட இது மாதிரி வச்சனம் கேட்பாங்க. அவங்களுக்கு டியூட்டி நிறைய இருக்கும். அது இல்லாமல் பிரம்மா கிட்ட இந்த உபதேசம் கேட்பவர்கள் இருப்பார்கள். பிரம்மாவும் அவர் பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு உரையாடல். 3 கோடி தேவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க யாருன்னு கேட்டோம்னா பிரம்மன் தான். ஹிரண்ய கர்ப்ப ரூபம் அப்படின்னு ஒரு பேர். இந்த உபநிஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சுருக்கமான வேதாந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் இதுக்குள்ளே நம்ம போக முடியும்.
அத்தியாரோபம் என்ற ஒரு முறையில் நாம் படைப்பை பற்றி பேசுகிறோம். அபவாதங்கிற முறையில் இந்த படைப்பு இல்லைன்னு நம்ம நிரூபிப்போம். படைப்பு இல்லைன்னே சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொன்னோம்னா, ஏன்னா படைப்புலேருந்து தான் நம்ம பேசுகிறோம். நம்ம படைப்புக்குள்ளே இருந்துட்டு படைப்பு இல்லைன்னு எப்படி நான் பேச முடியும்? அதனால் ஒருத்தன் கேட்குறான், படைப்பு இல்லைன்னு எனக்கு எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுனா, படைப்பு இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்க. ஏன்னா அது இருந்தால் தான் நமக்கு தெரியும். இப்போ எப்படிப்பட்ட முறையில் அது படைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சோன்னா அபவாதம் பண்ணுறது சுலபம். நம்ம படைப்பு உண்மைன்னு சொல்ல வரல, எப்படி படைச்சிருக்குதுன்னு பார்த்தோம்னா அவனே சொல்லுவான், இது ஒரு படைப்பா? இது படைப்பே கிடையாது. படைக்கப்பட்டது எல்லாமே கற்பனையாக தோன்றி மறையும் பொருளாக இருக்கிறதுனால இதை பற்றி நான் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லைன்னு அவன் சொல்லுவான் ஒரு நாள். அது பேர் அபவாதம். அவன் மூலமே அபவாதத்தை நாம் அவனே சொல்லும்படி செய்யும் முறை தான் இந்த வேதாந்த ஆச்சரிய மரபு, நம்முடைய சாங்கர மரபு. அந்த மரபின்படி நாம் இதை டீச் பண்ணுறோம். அதனால் இங்கே இந்த சிருஷ்டியை நம்ம புரிஞ்சுக்கிறோம். தற்காலிகமாக சிருஷ்டி எப்படி செய்யப்பட்டதுன்றதை ஒரு கிரம ரீதியாக சொல்கிறேன். ஆனால் அது உண்மைன்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், புரிஞ்சுக்கிறதுக்கு லகுவாக இருக்கும். அபவாதம் செய்வதற்கு இது ரொம்ப சுலபமானதாக இருக்கும். பிரம்மம் போன கல்பத்திலே இருந்த அனைத்து ஜீவர்களையும் உலகத்தையும் மறுபடியும் படைக்க ஆசை. படைப்புன்னா இது ரெண்டு தான் அது படைக்கணும். சித்தையும் அச்சித்தையும் படைக்கணும். சித்தாக இருப்பது ஜீவக்கூட்டம், அச்சித்தாக அவங்களுடைய போகியமாக இருக்கக்கூடிய உலகங்கள். சித்த எல்லாமே போக்தாக்கள். அவங்களை அனுபவிக்கிறதுக்கு அச்சித்தாக இருக்கக்கூடிய அறிவற்ற இந்த ஜகத்தும் வேணும். ஜகத்துனா இந்த பிரபஞ்சமும் வேணும். இப்போ போக்கியம் போக்தா ரெண்டுத்தையும் அவர் சிருஷ்டி பண்ண வேண்டியது. இவங்க ரெண்டு பேரும் போன கல்பத்தில் இருந்தவங்க தான். ஒன்று ஜடமாக அச்சித்தாக இருப்பது, இன்னொன்று சித் ஜடமாக இருக்கக்கூடிய ஜீவக்கூட்டங்கள். இது சூக்ஷ்ம ஸ்தூலமாக இருந்துக்கூடியது. இது தான் அவருக்கு படைக்க வேண்டிய ப்ராஜெக்ட். இப்போ பிரம்மம், நீங்கள் தான் பிரம்மம், உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறேன். போன கல்பத்தில் இருந்த மாதிரி இன்றைக்கி படைங்க. போன கல்பத்தில் இருந்து நான் ஏன் படைக்கணும், அதான் இருக்குது அப்படின்னு. இல்லை, நீங்கள் தானே மறைச்சிக்கிட்டீங்க, உங்ககிட்ட நீங்கள் தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு நான் ஒருத்தன் இல்லை, அவரே திங்க் பண்ணிக்கிறார். மோனோலாக். தன்னிடம் இருக்கின்ற பழைய பிரபஞ்சம், பழைய கல்பத்தில் இருந்த பூர்வ கல்பத்தில் இருக்கக்கூடிய சிச்சும் ஜடத்தும் என்னிடம் எப்படி இருக்கும்? நான் எனக்கு உடம்பு இருந்தேன்னா சம்ஸ்காரமாக இருக்கும், நினைவாக இருக்கும், ஸ்மிருதி ரூபமாக இருக்கும். ஸ்மிருதி என்றாலும் அதுக்கு ஒரு வடிவம் இருக்கணும்ல. எனக்கு சைதன்யமாக இருந்தால் வடிவம் தேவையில்லை. நான் மட்டும்தான் இருக்கிறேன். நான் மட்டும் இருக்க எனக்கு வடிவமே வேண்டியதில்லை. இன்னொன்று இருந்தால் தான் எனக்கு ஒரு வடிவம் இன்னொன்றால் உண்டாக்கப்படுது. எனக்கு வடிவம் இருக்குதோ இல்லையோ, மற்றவங்க வடிவம் இருப்பதாக அவங்க பார்க்குறாங்க. இன்னொன்று இருக்கும்போது இங்கே பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் சிருஷ்டி அவர்கிட்டே இருக்குது, அவ்யக்தமாக இருக்கிறது, வெளிப்படாமல் இருக்குது. அல்ல, அவ்யக்தமாக இருக்கின்ற சிருஷ்டியோடு கூடியவரை நம்ம பரமேஸ்வரன்னு சொல்கிறோம். இந்த அவ்யக்தம் கட்டாயம் இருக்கணுமா இல்லையா அப்படின்ற கேள்வி இல்லை. அவ்யக்தமாக இருக்கிறதுனால அது பிரம்மம்னு சொல்லலாம். அது படைக்கின்ற ஒரு தன்மையை பெற்றிருப்பதனால அது பரமேஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த நினைவு ரூபமாக, ஸ்மிருதி ரூபமாக, சம்ஸ்கார ரூபமாக இருப்பது எது என்றால் ஒரு கட்டமைப்பு இருக்கணும். இல்லை, ஏதோ ஒன்றில் இருந்தால் தானே வரைய முடியும். என்கிட்ட கற்பனைகள் நிறைய இருக்குது. ஆனால் மாயைங்கிற ஒரு திரை, எனக்கு வெள்ளையாக ஒரு செவு இருந்தால் தான் வரைய முடியும். அந்த செவுத்தில் தான் அந்த ஓவியமும் இருக்க முடியும். இப்போ இந்த ஜகத் முழுதும் எந்த திரையில் வரையப்படுகிறது? அந்த அந்த மாயாங்கிற திரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன ஒரு கேள்வி. இப்போ மாயாங்கிற வார்த்தையை நாம் எங்கேருந்து எடுத்தோம்? வேதம் தான் சொல்லுது. அவருக்கு அது என்னன்னு எப்படி அது தோணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது அவரை ஞானத்தன்மை அப்படிங்கிறோம். பிரம்மத்துக்கிட்ட எதையும் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதுதான் சைதன்யத்தினுடைய ஒரு சக்தி. சைதன்யங்கிறது வெறும் ஞான மாத்திரம் அப்படிங்கிறதுனால நமக்கு மோட்சம் கிடைக்குது. ஆனால் அதை அடைவதற்கு முன்னாடி
இந்த சரீரமாக இருக்கக்கூடிய நிலையில் போகணும் இல்லை, அது எந்த மாத்திரமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுவும் பிரம்மன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பிரம்மத்தில் இந்த சரீராதிகள், இந்த இருக்கக்கூடிய ஜெகத் முழுதும், இந்த கல்பத்தில் இருந்த அத்தனையும் எந்த வடிவத்தில் இருந்தது? அதுக்கு ஒரு வடிவம் இருக்கணும். அவர் அரூபந்தான், ஆனால் இது ரூபத்தில் இருக்கணும். ஆனால் இப்போ ரூபமாக வெளிப்படாமல் இருக்கிறதுனால ரூபமாக இருக்குது. வெளி வந்துருச்சுன்னா ரூபம், பிரம்மமோ அரூபம். ஆனால் அவர்கிட்ட இருக்கும் பொழுது ரூபாரூபமாகிறது. இந்த மூன்றும் எதுக்கு பேசுகிறீங்கன்னு தான் இந்த 40வது பாட்டம் 39வது பாட்டில் ரமணர் கேலி பண்ணுறார். ரூபமும் அரூபம் ரூபாரூபம் என்ன பேச்சு, எல்லாம் அகங்காரம் இருக்கும் வரை தான் இது தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்குது. அகங்காரம் ஆத்மான பிறகு அங்கே பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. அங்கே ரூபன்னு சொல்கிறதுக்கோ அரூபன்னு சொல்கிறதுக்கோ எதுவும் இல்லை. இப்போ ரூபாரூபமாக, அதாவது மூர்த்த அமூர்த்தமாக, வடிவமும் வடிவமின்மையாக இருக்கின்ற ஒரு நிலை இருக்குதே, அது எதை பற்றியது? இந்த சித்து அச்சித்துமாக இருக்கின்ற இந்த ஜகத்தை பற்றி தானே. இப்போ அது அறிவு தானே சொல்ல முடியும். சென்ற பிரளயத்திலிருந்து இது ஞான அறிவுன்னு தானே சொல்ல முடியும். அதனால் அது பேர் ஞான சக்தின்னு பேர். யார்கிட்ட இருக்குது? பிரம்மத்தில் இருக்கின்ற ஞான சக்தி. அது ஞான சக்தினா என்ன? எதையாவது சிருஷ்டி செய்வதற்கு வேண்டிய அறிவு தானே. நிமித்த காரணமாக இருக்கக்கூடிய நிலை இருக்குது அது பார்க்குறது. இந்த நிமித்த காரண ரூபமாக இருக்கக்கூடியதை ஞான சக்தி என்னும் சத்துவம்னு சொல்கிறோம். சில சமயம் நம்ம மனசுக்கே சத்துவம் தான் இருக்கு பேர். அந்த காரணத்துக்கு சத்துவம்னு பேர். நமக்கு ஒரு அந்த காரணம் சத்துவமாக இருக்கிறதுனால தானே இந்த ஆத்மா எதையும் திங்க் பண்ண முடியுது, எதையாவது சிந்திக்க முடியுது. அந்த காரணம் தானே, சத்துவரூபமான அந்த காரணம் தானே இந்த ஆத்மாவுக்கு சிந்திக்கும் ஒரு வாய்ப்பை தருது. இப்போ நமக்கு ஒரு எப்படி அந்த காரணமோ, அந்த பரமாத்ம ஸ்வரூபமாகிய பிரம்மத்துக்கும் ஒரு அந்த காரணம் இருக்கணும். அந்த காரணத்தில் தான் இத்தனையும் இருக்கும். இந்த ஜகத்தினுடைய சித்தும் அச்சித்தும் இருக்கணும். அந்த காரணத்துக்கு சத்துவம்னு பேர். அந்த சத்துவ குண ரூபமாக இருக்கும்பொழுது அவர் நிர்குணமாக இருந்தவர் சகுனமாயிடுறார். முதல் சகுனத்துவம் எங்கே வருதுன்னா இந்த சத்துவமாக இருப்பார். அது சத்துவத்தோடு கலக்கிறாரோ அப்படின்லாம் சொல்லும். நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? அவருடைய சத்துவ நிலை வெளிப்படுகிறது, வெளிப்படாமல் இருக்குது. ஏன்னா உறுப்புகள் இருந்தால் பிரிச்சிடலாம், உறுப்புகளை பிரிக்கலாம். இப்போ நீங்கள் அவர்கிட்ட இதை பிரிக்க முடியுமா? பிரித்து எங்கே வைப்பீங்க? பாட்டிலுக்கு ஒரு உறுப்பு மூடி, இதை நீங்கள் பிரிக்கலாம். அது சம்சர்க்கத்தில் இருக்குது, சம்யோகத்தில் இருக்குது. இது சம்யோகம் இல்லையே. சம்யோகம் இருந்தால் வியோகம் ஆகும். அது இணை பிரியாததாக இருக்குது. உங்களுடைய சக்தியை உங்கள் உறுப்புன்னு சொல்லுவீங்களா? உங்களுடைய இசை அது ஒரு உறுப்பு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. கையை கூட நீங்கள் உறுப்புன்னு சொல்லலாம். ஏன்னா கையை கழட்டி வச்சிடலாம், ஆப்ரேஷன் பண்ணி கழட்டி வச்சு அப்புறம் மாட்டிக்குவான். சைதன்யத்தில் இருக்கக்கூடிய இந்த சிந்தனா சக்தியை, சிருஷ்டி படைப்பு சக்தியை, நாமரூபங்களுடைய தொகுதியை, சத்துவத்தை நாம் உறுப்புன்னு சொல்ல முடியாது, அம்சம்னு சொல்ல முடியாது. அம்சம்னு சொல்லிட்டா விசேஷாத்வைத்துக்கு போய்டும். இது அம்சமும் கிடையாது. அம்ச அம்சிங்கிற பாவம் வந்துடும், ரூப அரூபிங்கிற பாவம் வந்துடும். அந்த பாவ நிலையை, அதுக்கு பாவ தன்மையே இல்லை. இருக்கிறது ஒரு பாவம்தான், அதுதான் பிரம்மன் தான், அதுதான் பாவக. மீதி எல்லாம் அபாவக, அதுக்கு பாவத்தன்மை இல்லை. சரி, அந்த சத்துவத்தில் இருக்கின்றத பரமேஸ்வரன் என்று நம்ம சொல்கிறோம். அந்த சத்துவத்துக்கு மாயான்னு பேர். அது வெறும் அறிவு மாத்திரமா இருந்தால் அது ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ உங்ககிட்ட அவ்யக்தமாக ஒரு 10 திருக்குறள் இருக்கலாம், இருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் அவ்யக்தமாக தான் இருக்குது, அது சத்துவம் இருக்குது உங்ககிட்ட. ஆனால் நீங்கள் வெளிப்படுத்துறீங்க பாரு, சிந்தனைன்னு கொண்டு வருங்க, வெளிப்படுத்துகிற வாயால் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க பாரு, அப்போ சலனமாகுது இல்லை? அப்போ சத்துவம் சலனம் அடையுது. அதுக்கு ரஜஸ்ன்னு பேர். சத்துவம் சலனம் அடைந்தால் அது அசைவு, ரஜஸ் அப்படின்னு பேர். அதுக்கு அவித்யானும் பேர். ஏன் அதுக்கு அவித்யான்னு பேர்? நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பேர் கொடுத்துருக்கு.
எப்பொழுது இந்த சத்துவம் அவ்வியக்தமாக இருக்குதோ அங்கே பிரம்மம் மாத்திரம்தான் இருக்குது. எப்போ சலனம் அடையுதோ சிந்தனை 1-2 தான் வரும் இல்லையா? சிந்தனை எப்படிங்க வரும்? ஒன்றா தானே வரும். ஒன்றா வரும்பொழுது அடுத்தடுத்த சிந்தனைகளாக வரும்பொழுது இந்த பிரம்மஸ்வரூபம் மறைக்கப்படுது. உங்கள் பூரணம் குலையுது. சலனமே இந்த உண்மை ஸ்வரூபத்தை மறைக்குது. இப்போ சத்துவமாக இருக்கிற ஒரு தண்ணீர் அசையாமல் இருக்குது. நீங்கள் உங்கள் முகத்தை பார்க்குறீங்க, நீங்கள் தான் பிரம்மம். அந்த சத்துவத்தில் என்ன தெரியுது? பிரம்மம் தெரியுது. அந்த தண்ணியை ஆட ஆரம்பிச்சிருதுன்னா உங்கள் முகம் தெரியுமா? அப்போ அவித்யான்னு தானே பேர். சலனமே அவித்யா. ஆனால் கர்மம் எப்பவுமே அவித்யாவுக்கு துணை. அவித்யாவோட குழந்தை தான் கர்மம். எப்படி கர்மம் அவித்யா போக்கும்? ஞானம் தானே போக்கும். அது பின்னாடி நம்ம அதை விசாரிக்கும் பொழுது அங்கே போகும். இங்கே சலனாத்மமாக இருக்க ரஜஸ் என்று சொல்லக்கூடிய பிரகாசத்துவம்னு வேறுது. சத்துவம் உண்மையான அறிவு. அது இந்த மாதிரி சலனத்தில் வரும்போது அது மலின சத்துவம்னு சொல்கிறாங்க, அல்லது ரஜஸ்ன்னு சொல்லலாம். அதை கிரியாசக்தின்னு சொல்கிறோம். முதல்ல ஞானசக்தி. இப்போ நினைத்து பார்த்து எதெல்லாம் சிருஷ்டி பண்ணலாம், என்ன வரிசையில் போடலாம் அப்படின்னு, சித் எது அச்சித் எது அப்படின்லாம் ஒரு எண்ணம் வருதுன்னு வைங்க. அதை அப்போ பிரம்மம் எப்படி ஆகிடுது? கிரியைக்கு வந்துடுது, கிரியாசக்திக்கு வந்துடுது. அது பிரம்மத்தையே அது மறைக்குது. இப்போது அவர் பரமேஸ்வரன் ஆகிட்டார். இப்போ பரமேஸ்வரன் இருக்கும்போது பிரம்மம் மறையுது பாருங்க. ஒரு நிறைவேண்மையை அவர் ஃபீல் பண்ணுறார். சிருஷ்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குதே. இது நம்ம அனுபவத்திலையும் சேர்த்து பாருங்கள். பார்க்கும் பொழுது அது அவித்யான்னு சொல்கிறோம். இந்த பிரம்மம் சத்துவத்துக்கு கூடி பரமேஸ்வரன் ஆகும் பொழுது அவித்யாவின் கூடி ஜீவன் ஆகுது, என்ன தொகுதிகளாகுது. இந்த அவித்யா என்பது ஒவ்வொரு ஜீவனும் போன கல்பத்திலே வாசனை ரூபா வைத்திருந்த அனுபவங்களுடைய தேக்கம் தானே. எல்லாம் அனுபவிக்கணும்னு நினச்சதோ அதுக்கு வேண்டிய மனமும் புத்தியும் இந்த உடம்பும் அந்த கரணமும் இந்திரியங்களும் உலகமும் அது தேவைப்படுது. இதைத்தானே அதுக்கிட்ட இருக்கும். இப்போ அதை நினச்சி பார்த்தாருன்னா இவர் பிரம்மம் இல்லை. ஒரு துளியை நினைக்கும் பொழுது அவர் அந்த துளியாயிடுறார்ல. இப்போ ஜீவக்கோடைகளாக அவர் மாறுகிறார். இப்போ அவித்யாவில் கலப்புற்ற, ரஜஸில் கலப்புற்ற இந்த கிரியாசக்தியில் இருக்கின்ற பிரம்மத்தை நம்ம ஜீவனும். இப்போ ஜீவத்துவம் போகணும்னா கிரியாசக்தியை நம்ம விடணும் இல்லை. கர்மத்திலே இருந்தால் ஜீவனை காட்டி அதுக்கு ஒரு ஜீவனை உண்டாக்கிடுறோம். அதான் கர்மத்தை விடுங்கிறார். சந்நியாசம்தான் மோட்சங்கிறார். சந்நியாசம்தான் ஞானங்கிறார். சர்வ தர்மங்களை விடுவது தான் மோட்சங்கிறார். சர்வ தர்மான் பரித்தேஜ்ய. தர்மம்னா கர்மம். கர்மத்தினால இந்த மோட்சம் கிடையாதுங்கிறதுக்கு இது மாதிரியான வாதங்களை நம்ம கொண்டு வர வேண்டியிருக்கிறது. அதனால் யக்ஞ ஜான தபத்தாலேயோ கர்மங்களாலேயோ நாம் மோட்சத்தை பெற முடியாது. மேலும் மேலும் சலனத்தில் தான் அடைவோம். சரி, இப்போ 2 குணத்தை நம்ம சொல்கிறோம். இப்போ இச்சா சக்தி வரும். இந்த இச்சா சக்திங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ சித் சக்தியை உண்டாக்கிட்டார் ரஜஸில் போய். இப்போ இச்சா சக்தியினால் அவர் இந்த இச்சையை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த போகப் பொருளை உண்டாக்குறது தான் இச்சா சக்தி. போக்தாவை உண்டாக்கிட்டார், அவித்யாவில் புகுந்து. இந்த அவித்யாவுக்கு ரஜஸ்ன்னு சொல்லலாம், இச்சாசக்தின்னு சொல்லலாம். மூன்றாவதாகிய ரஜஸ்ன்னு சொல்லலாம், அவித்யான்னு சொல்லலாம், ஜீவன்னு சொல்லலாம். மூன்றாவதாக இருக்கக்கூடிய இச்சாசக்தியை நாம் பிரகிருதின்னு பேருக்கிறோம். மாயா வேற, பிரகிருதி வேற, ரெண்டும் ஒன்று தான். சக்தி ரூபமாக பார்த்தா அது சத்துவமாகவும் ஞான சக்தியாகவும் சாட்சி ரூபமாகவும் இருக்குது. அதனால தான் சாட்சி சக்தின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது நினச்சி பார்க்கும்போது சாட்சியாக தான் பார்க்குது, பங்கு பெறலை. காமரூபினியாக இருக்குது, படைக்கணுமே அப்படின்னு அந்த ஞான ரூபியாக இருக்குது. இப்போ இச்சா ரூபியாக வரும்பொழுது அனுபவத்துக்கு உண்டான போக்கிய வஸ்துக்களை படைக்கக்கூடிய நிலையில் வருது. அதுக்கு நம்ம பேர் கொடுத்துருக்குது வேதாந்தம் பிரகிருதி. அதுலேருந்து தான் ஜடசக்தியினால் இந்த ஸ்தூலமான ஜகத்தெல்லாம் பஞ்சீகரணமாகி உண்டாகுது. இந்த முன்னுரையை நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். இந்த சீதா யார் அப்படிங்கிறது கேட்போம். அவர் கேட்குறாரு, தேவா ஹைவ
பிரஜாபதி அப்ருவன். இந்த தேவாக ஏவ தேவர்கள் எல்லாருமே பிரஜாபதி அவருடைய தலைவனாகிய இரண்யகர்ப்பனாகிய அவரை சேர்றார். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்ருவன் கேட்கிறார்கள், கா சீதா, சீதான்னா யார்? கிம் ரூபம் விதி, அவளுக்கு என்ன வடிவம் அப்படின்னு கேட்குறாங்க. சக உவாச பிரஜாபதி, அவர்களுக்கு பிரஜாபதி கூறினார். சகன்னா அவர்களுக்கு, பிரஜாபதினா பிரஜாபதியானவர், உவாச கூறினார். என்ன கூறினார்? மூல பிரகிருதி சொல் ரூபத்வாத் ச சீதா பிரகிருதி ஸ்மிருதா. மூல பிரகிருதி தான் சீதா என்ற பிரகிருதி என்று அறிந்து கொள்ளுங்கள், ஸ்மிருதா என்று சொல்றார். அவர் பதில் சொல்றார். சீதா யாருன்னு கேட்டாங்க. அவள் வடிவம் என்னன்னு கேட்டாங்க. மூல பிரகிருதி தான் அவள் யாருன்னு கேட்டால் மூல பிரகிருதி. அவளுடைய வடிவம் எதுன்னா பிரகிருதிங்கிற. அவள் யாருன்னு கேட்டால் மூல பிரகிருதி. மூல பிரகிருதினா என்ன? அதுதான் சத்துவகுணமாக இருக்கின்ற, நினைவு ரூபமாக இருக்கின்ற, ஸ்மிருதி ரூபமாக இருக்கின்ற, அவ்யக்தமாக இருக்கின்ற, படைப்பாற்றலாகிய சத்துவகுண ரூபமான அந்த பொருள் சீதா. அவளுக்கு வடிவம் ஏதாவதுக்கு தான் கேட்டோம்னா, உனக்கு ஏதாவது சொன்னால் பிரகிருதி, அதுதான், அது இச்சாசக்தி. சீதா யார்? அவள் தான் ஞானசக்தி, சாட்சி சக்தி. அவள் தான் இந்த சிருஷ்டின்ற வியக்தத்துக்கு வரும்பொழுது அவள் இந்த ரஜசாகவும், இந்த வெளிப்பட்டு நிற்கும்போது எல்லாருக்கும் தோன்றும்படி புலப்படும்போது நிற்கும் பொழுது பிரகிருதி என்று பெயர். இப்போ மாயா, அவித்யா, பிரகிருதி, புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த முன்னுரையை நீங்கள் மறக்காதீங்க. தத்துவபோதம் போன்ற நூலில் இதெல்லாம் இருக்காது. ஆத்மபோதம் நூல்லையும் இது இருக்காது. இது எல்லாவற்றையும் தொகுத்து ஆச்சாரியர்களாக கொண்டாக்குற ஒரு 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 டீச்சிங் பிரக்ரியா. எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரகிருதியை மாயான்னு சொல்லுவாங்க. என்னென்ன குருநாதர் அப்படி சொன்னாருன்னு இப்படி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியறது ஈஸிங்கிறதுனால ஒரு பிரக்ரியாவை நம்ம உண்டாக்கியிருக்கிறோம். இது ஆத்ம வித்யாலயனுடைய ஒரு பிரக்ரியா. வித்யாரண்யர் வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பார், சங்கரர் வேறு மாதிரி பண்ணியிருப்பார், நம்ம குரு இது மாதிரி வேறு மாதிரி சொல்கிறார். எல்லாம் ஒன்று தான். பிரம்மா கூறியது மூல பிரகிருதி வடிவினல், ஆதலால் அந்த சீதா பிரகிருதி என கூறப்படுகிறாள். அவ்யக்த ரூபியனியான மகாமாயை வெளிப்படையாக தோன்றுகிறாள் அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. என்ன சொல்கிறாரு? மகாமாயா அவ்யக்த ரூபினி வியக்தா பவதி. இந்த அவ்யக்தமாக சத்துவ ரூபமாக இருக்கின்றவள் தான் வியக்தமாக பிரகிருதி என்று பெயர் பெறுகிறாள்னு இவர் சொல்லுது. இப்போ நம்முடைய ஆத்ம வித்யாவில் சொல்லப்பட்ட பிரக்கிரியா இருந்தோன்னு உபநிஷத்துக்கு முரண்பாடாக இல்லை இல்லையா? நம்ம கொடுத்த பெயரெல்லாம் இங்கே இருக்குதுன்னு நம்ம சுட்டி காட்டுறது தான் இந்த முன்னுரை. என்ன சொன்னேன்? மகாமாயா என்று சொல்லக்கூடிய இந்த அவ்யக்த ரூபமாக இருக்கிறவள் தான் வியக்தமாக வரும்பொழுது பிரகிருதி என்று பெயர் பெறுகிறார். பகவத்கீதையில் பிரகிருதிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறார், மாயாங்கிற வார்த்தையும் சொல்கிறார். என்னுடைய மாயே மம மாயா துஷ்கிருதம், அதை 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 தப்பிச்சு போகிறது கஷ்டம், அதை தப்பிக்கவே முடியாதுடா. ஆனால் என் மேலே சிரதா வச்சு என்னையே அடைக்கலாமா புகுந்தா உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அங்கே மம மாயா அப்படின்னு சொல்கிறார். அது அவ்யக்தமாக இருந்தால் மாயை என்றும், வியக்தமாக இருந்தால் பிரகிருதி என்றும், அது பவதி வியக்தியமாக இருக்கிறாள், அப்படி இருக்கிறாள். அவள் தான் சீதா. இப்போ சீதா யார்? அவள் தான் இந்த பிரகிருதி, அவள் தான் பூமி, அவள் தான் இந்த ஷியாமளா. இன்னும் என்னென்ன பேரெல்லாம் இங்கே சொல்ல போகிறீங்களோ அதெல்லாம் சொல்லும் அது. அடுத்து இவள் ஸ்ரீராம சந்நித்தியத்தில் ஸ்ரீராமனுடைய அருகிலே அவள் அந்த வசத்தால் அவள் உலகிற்கு ஆனந்தம் அளிப்பவள் அப்படின்னு
இங்கே சொல்லப்படுது. ஸ்ரீராம சாநித்திய வசாத் ஜகதாத் ஆனந்த காரிணி. இந்த சீதை தான் ராமரிடம் அருகில் இருக்கும் பொழுது நமக்கு ஆனந்தத்தை தருகிறாள் அப்படின்னு சொல்லுது. இது எப்படிங்க? அவர் ராமகிட்ட இருந்தால் நமக்கு என்ன? இப்போ ராமரை நம்ம கோதண்ட ராமராகவோ தசரதராகவோ நம்ம பார்க்கக்கூடாது. இங்கே பிரம்ம ரூபமாக பார்க்கணும். ராமன் என்கின்ற ஆனந்தம் தான் பிரம்மத்துக்கு சரியான லட்சணம். ஆனந்தம் பிரம்ம இது விஜானியா. பிரம்மம் எதுன்னு கேட்டால் சத்தியஞானம் ஆனந்தம்னு சொல்லாத, ஆனந்தம்னு சொன்னால் போதும். ஏன்பா, ஆனந்தங்கிறது உணர்வு தானே. ஆனந்தம் இருந்ததுன்னா அது கட்டாயம் ஞானம் இருக்கணும் இல்லை, சைதன்யம் இருக்கணும் இல்லை. ஆனந்தம் மரக்கட்டையில் இருக்க முடியாது. எனவே ஆனந்தம்னு சொன்னாலே அது சைதன்யம்னு ஞானம்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஞானம்னு சொல்ல வேண்டியது. ஆனந்தம் இருக்குதுன்றதுனாலே சத்துன்னு சொல்ல வேண்டியதில்லை. அப்போ சத்தியம் ஞானம்ங்கிறதும் ஆனந்தத்துக்கு ஒரு அடைமொழியாக தான் இருக்குது. அது எப்பொழுதும் இருப்பதாகவும் அது ஞானஸ்வரூபம் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனந்தம் அப்படின்னு சொன்னாலே அது பிரம்மம் தான், அது சத்து என்று இந்த சாந்தோக்கிய உபனிஷத் சாம வேதம் சொல்லலாம். இருக்கு வேதம் அதை ஞானம்னு சொல்லலாம், அதர்வனம்னு சொல்லலாம், பிரஜானம் பிரம்மன்னு சொல்லலாம். ஆனால் ஆனந்தம்னு பிரகதாரண்யம் தான் சொல்லுது, தைத்திரியமும் சொல்லுது. இப்போ ஆனந்தம் பிரம்மேதி விஜானியார். ஆனந்த ரூபமா ராமர் இருக்கிறாருன்னா அது சீதையால தான் அப்படின்னு சொல்றார். அந்த ராமர் என்ற பிரம்மம் அவருடைய சுபாவம், அவருடைய தன்மை எதுன்னா ஆனந்தம். அதுதான் சீதா. இன்னைக்கு இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் ஆனந்தம் இருக்குதுன்னா அது சீதா தான். அப்போ ராமர் யாருன்னு கேட்டோம்னா நீ தான் ராமர். உன்னுடைய ஆனந்தம் தான் சீதா. சீதா விட்டு நீ பிரிஞ்சதே கிடையாது. எப்போ நீ சீதையை விட்டு பிரியறியோ அப்போ உனக்கு துக்கம் வந்துடு, தேடி தேடி அலையணும். எப்படி ராமர் அலைஞ்சார். இப்போ பிரம்மமே பிரகிருதியை விட்டு பிரியாதுங்கிறது தான் ராமாயணத்தில் கதை. ராமராஜ்யம் எப்போ வரும்னா சீதையோட கலந்தாதான். அப்போ சீதையை ஏன் அவர் பிரிஞ்சார்? அவித்யா. அவித்யாவா வந்தது காரணம் என்ன? மாயமான், பிரகிருதி ரூபமான. இப்போ சீதையே அவித்யாவும் இருக்கிறார், அவளே வித்யாவும் இருக்கிறார், அவளே ஆனந்தமாக இருக்கிறார். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ராமாயணத்தை நம்ம அவருக்கு திருமணம் பண்ணி வச்சா மாதிரியோ ஞான உபதேசத்தினால ஒரு குருநாதர் தான் சீதாவை கூட்டி கொடுக்குறார், அப்பாவை காட்டி கொடுக்குறாரு. ராமருக்கு அப்பாவே பண்ணி கொடுக்கல, அப்பாலாம் பின்னாடி தான் வந்து சேர்றாங்க கல்யாணம். முன்னாடி அவர் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. விஸ்வாமித்திர குரு அவர் சத்துவ குணத்தை பிரம்மத்துக்கு சேர்த்து வைக்கிறார். சிருஷ்டி பண்ணுப்பா, சும்மா இருக்காத, சிருஷ்டியை உண்டாக்கு, ஆனந்த ஸ்வரூபமாக, மாயா ரூபமாக, பிரகிருதி ரூபமாக, மண்ணில் பிறந்தவளாக அவளை நான் கொடுக்குறேன். அதனால் மண்ணில் பிறந்தவள், அதான் பூமி, பூமி மாதா இன்னும் அவளுக்கு பேர். ஸ்ரீராம சாநித்திய வசத்தால் அவள் உலகிற்கு ஆனந்தம் அளிப்பவள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுது இல்லையா? இதுதான் இந்த உபனிஷத்தில் இருக்கக்கூடிய மகா வாக்கியம். மகா வாக்கியம் தத்துவமசி மாதிரி தான் இருக்கணும்னு நினச்சிக்கூடாது. குரு இந்த வாக்கியத்தை கண்டுபிடிச்சு கொடுப்பார். இது எப்படி சார் நீங்கள் சொல்கிற ஐக்கியங்கிற? ராமரும் சீதாவும் நீ வேற வேறன்னு தான் நினைக்கிற. ஆனந்தம்ங்கிற பிரம்மம் வரணும்னா இது ரெண்டும் சேரணும். அந்த மாயா தான் ஜீவரூபமாக இருக்குது. இப்போ ஜீவாத்ம ஐக்கியத்தையும் சீதாராம ஐக்கியத்தையும் ராதாகிருஷ்ண ஐக்கியத்தையும் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தையும் சொல்லுவதாக இருக்கிறது. ஸ்ரீராம சாநித்திய வசத்தால், ஸ்ரீராம சாநித்திய வசாத் ஜெகத் ஆனந்தகாரிணி. ஜகத்தையும் ஆனந்தமாக மாற்ற. ஆனந்தம்னா பிரம்மம். இந்த ஜகத்து ஆனந்தமாக மாறுதுன்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒன்றுன்னு அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. உற்பத்தி ஸ்திதி சம்ஹார காரணி சர்வதேகினாம். எல்லா தேகம் உடைய தேகி, சர்வதேகின்னா தேகங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரமாதா
அல்லது அகங்காரி, அவனுக்கு தேவைப்படுகின்ற தேகிங்கிறது இந்த இடத்துல ஆத்மான்னு எடுத்துக்கலாம், அகங்காரம்னு எடுத்துக்கலாம். அகங்காரம்ன்றது இப்போ நாம் ஜீவாத்மான்னு கூப்பிடுறோம். அந்த அகங்காரத்தை இழந்த பிறகு ஜீவத்துவம் போய் அங்கே ஆத்மா மட்டும் இருக்கிறது. இப்போ ஜீவாத்மாங்கிறது யாரு? அகங்காரம் தான். பரமாத்மாங்கிறது யாரு? அவர் ஈஸ்வரன். ஈஸ்வரர் அகங்காரி தான். அவர் மகத்துங்கிற மனதை வைத்து கொண்டிருக்கிறார். சமஷ்டி மனத்தை வச்சிருக்கிறது மகத்தின் பேர். அது ஹிரண்ய கர்ப்ப ரூபமாக இருக்கும்போது அவர் பரமேஸ்வரன் பேர். அவர் ஒரு அகங்காரி இருக்கிறார், நான் படைப்பேன் அப்படின்னு. அவருடைய அகங்காரம் எப்படிப்பட்டது? இங்கே இருக்கிற அகங்காரமோ அது அவித்யா ரூபமாக இருக்குது, அது சர்வஜ்ஞ ரூபமாக இருக்குது. சர்வஜ்ஞ ரூபமான மகத்து, இந்த அவித்யா ரூபமான மனம் ஜீவன். இப்படி நீங்கள் சிந்திச்சு பழகிக்கணும். எல்லா தேகிகளுக்கும், இந்த அகங்கார ரூபமாக இருக்கின்ற ஜீவர்களுக்கும் இந்த ஜகத்தை உற்பத்தி பண்ணியும் ஸ்திதி பண்ணியும் மறுபடியும் அதை சம்ஹாரம் பைகின்றவள் யார் என்று கேட்டால் சீதா தான். உற்பத்தி ஸ்திதி சம்ஹார காரிணி சர்வதேகினாம். பிரம்மம் எதுவுமே செய்யறதில்லை, இந்த மாயா தான் எல்லாம் பண்ணுது. மாயாவில் தான் எல்லாம் நடக்குது. மாயா தான் சிருஷ்டி, மாயா தான் ஜீவர்கள், சித்து, மாயா தான் அச்சித் ஆகிய ஜகத்து. இந்த மூன்றையும் அவ்வியக்தமாகவும் வியக்தமாகவும் படுங்கும்போது, அவ்வியக்தமாக இருக்கும்போது சம்ஹாரம் என்றும், வியக்தமாக இருப்பது சிருஷ்டி என்றும், அது மறுபடியும் அது அவ்வியக்தமாகவும் விரைம்பெறி இருக்கின்ற நிலையை ஸ்திதி என்றும் சொல்கிறோம். இப்படி வேதாந்த கரமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. மூலப்பிரகிருதி எனப்படுப்பட்டவளே பகவதி சீதா என அறிய வேண்டும். இன்னொரு சென்டென்ஸ், சீதா பகவதி ஜ்ஞேயா மூலப்பிரகிருதி சம்ஞிதா சம்ஞிதா சம்ஞிதா. நீ நீ நீனா வெறும் நீ இல்லை, நீ ஞானம் சொல்கிற இல்லையா, சம்ஞா, நல்லபடியாக தெரிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். எதை தெரிந்துக்கணும்? சீதா தான் மூலப்பிரகிருதி, அவள் தான் சத்துவரூபிணி, அவள் தான் மாயா, அவளுக்கு பகவதின்னும் பேர். இப்போ பகவதிங்கிறது யார் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கல. சீதா பகவதி ஞேயா, அறியப்படுகிறாள் என்று நீ தெரிந்து கொள். மூலப்பிரகிருதி, அதுக்கு ஏன் மூலப்பிரகிருதிங்கிறாங்கன்னா, இன்னொரு பிரகிருதி நம்ம சொல்கிறோம் இல்லையா, தாமச குணம் உடையது, இச்சாசக்தியினால் உண்டாகிறது, அந்த பிரகிருதியை வேறுபடுத்தி காட்டுவதற்காக இந்த மூலப்பிரகிருதியை அவ்வியக்த ரூபமாக இருக்கிறத நம்ம சொல்கிறோம். அது சாத்வீகமானதை பரமேஸ்வர ஸ்வரூபம்னு சொல்கிறோம். அந்த மூலப்பிரகிருதி சம்ஜிதா, அவளே தான் அதுதான்னு சொல்கிறார். அவளே தான் இந்த மூன்றையும் செய்கிறார், சிருஷ்டி சிதி செய்கிறார். அந்த இடத்துல பார்த்தா பிரகிருதி ரூபமாயிடுறார், மூலப்பிரகிருதியாக அவதான் இருக்கிறார். சர்வ ஆதார காரியகரண சாரிய காரணமயி மகாலட்சுமி, அவளுக்கு மகாலட்சுமி என்று ஒரு பெயர். எப்போ மகாலட்சுமி காரணம்னா, அவள் காரண காரியமாக இருக்கும் பொழுது, காரண காரியங்கள் எல்லாமே மகாலட்சுமி தான் அப்படின்னு பேர். இப்போ பகவதி அப்படின்னு சொன்னோம்னா அந்த சீதாவுக்கு அவ சாந்த ஸ்வரூபியாக சத்துவரூபியாக இருக்கிறாள். காரணமயி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ண பார்த்தோம்னா காரண காரியமாக தான் இருக்குது. எதை எடுத்தாலும் காரண காரியம். இதை ஒரு பொருள் எடுத்தோம்னா இது இரும்பினுடைய காரியம், இது இரும்பு காரணம் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ இதில் எங்கே காரணமும் இருக்குது, காரியமும் இருக்குது. காரணியமெல்லாம் மித்யா நாமரூபம், காரணம் இதில் இணை பிரியாத இருக்குது. இப்போ காரணம் முந்தியா காரியம் மித்யா அப்படின்னு கேட்க முடியாது. ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குது. ஒரே இடத்துல இருக்கிறது எது முன்ன பின்னன்னு எப்படி சொல்கிறது? நம்ம இது செய்யறதுக்கு முன்னாடி இரும்பா இருந்தது, இப்போ இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ மட்டும் இரும்பு இல்லையா? இது காரியமாயிடுச்சுனால அது காரண ரூபம் போயிடுச்சா என்ன?
இப்போ கோழி முதலா முட்டை முதலான்னு எப்படி கேட்க முடியாது? காரணம் காரியம் ரெண்டும் ஒரே இடத்துல தானே இருக்குது. ஒரு பொருள் தானே அங்கே இருக்குது. ஒரு பொருள் இப்படி ரெண்டாக இருக்குது. நீங்கள் பார்க்குற விதத்தில் துவைதங்கிறதே காரண காரியம்தான். இப்போ காரண காரியம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஒரே இடத்துல இருக்குது. அப்போ அத்வைதமாக இருக்குது. இப்போ அத்வைதங்கிறது எங்களை விட்டு போகவே இல்லை. காரண காரியமாக பிரிஞ்சிருக்கிறதா நீ நினைக்கிற வரைக்கும் தான் துவைதம். காரண காரியத்தை ஆராய்ச்சி பண்ணிப்பார். அதனால் தயானந்தர் சொல்வார், முதல்ல நீங்கள் ஆத்ம விசாரத்துக்கு போகல, காரண காரிய சத் விசாரத்துக்கு போங்க, ஈஸ்வரனை பற்றி சொல்லிக் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அத்வைதத்தை பிடிமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. ஆனால் எவ்வளோ பெரிய அவர் பல ஆயிரம் மணி நேரம் பேசியிருக்கிறார். ஆனால் இது ஏதோ ஒரு இடத்துல தான் சொல்லியிருப்பார். அப்போ நீங்கள் பிரம்ம ஞானத்துக்கு தயாரான ஒரு புக் எழுதியிருக்கிறோம். அதில் இந்த விஷயம்லாம் எழுதியிருப்பேன். காரண காரியவாதத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். எந்த பொருள் எடுத்தாலும் நமக்கு காரியம் தான் கண்ணில் தெரியும். இது ஒரு பொருள் பாட்டில் அப்படின்னு சொல்லும்போதே காரியத்தை தான் சொல்கிறோம். காரணம் இதில் இணை பிரியாமல்னாக்கா ரெண்டு பொருள் கூட கிடையாதுங்க, காரணம் தான் இருக்குது. இப்போ காரணமும் காரியமும் ஒரே இடத்துல இருந்தால் இதில் எது முந்தி எது பிந்தின்னு சொல்லக்கூடாது. அதனால் யாராவது கோழி முந்தியா முட்டை முந்தியான்னு நம்மள மடக்க பார்த்தாங்கன்னா நம்ம பதிலே சொல்ல வேண்டாம். ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கும்போது இதில் எது முன்ன எது பின்ன எது எப்படி சொல்லுவப்பா அப்படின்னு கேட்கணும். இல்லைங்களே கோழி தானே முதல்ல அப்படின்னு சொன்னோம்னா, கோழிக்குள்ளே முட்டை இருக்குதே. இப்போ முட்டை கோழி காரியம் தானே, முட்டை தானே காரணம். இப்போ காரியமாக இருக்குது எது? முட்டை தானே. அப்போ இதுக்கு அது முட்டைக்கு இது காரணம் ஆயிடுது இல்லை, இனிமேல் வரப்போகிறது. அப்போ காரியத்தில் காரணம் இருக்குது. இப்போ முட்டை அழிஞ்சு கோழி உண்டாச்சா? ஒரு பொருள் அழிந்து இன்னொரு பொருள் ஆச்சுன்னா ரெண்டு வேற வேறன்னு சொல்லலாம். முட்டையே கோழியாக தானே இருக்குது. இப்போ கோழியை விடுங்க, அது கீரைகளை பொறுக்கி தின்னு கோழி ஆயிடுச்சு. இப்போ முட்டைக்குள்ள கோழி இருக்குது, இன்னும் பொறிச்சு வரலை. உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதை முட்டைன்னு தானே சொல்கிறீங்க. ஆனால் உள்ளே ஆராய்ச்சி பண்ணால் அங்கே கோழி இருக்குது, கோழி குஞ்சு இருக்குது. இப்போ உடச்ச உடனே அந்த வெளியே வரும். சரி, அந்த முட்டைக்குள்ள கோழி இப்படி அவயம் பொறிச்சு வந்த பிறகு தான் இருக்குதா? கருரூபமாக இருக்குது தானே செய்யுது. அப்போ எது காரணம்? இங்கே முட்டைக்கு காரணம் கோழிங்கிறீங்க, கோழி முட்டைக்குள்ளே இருக்குதே. இப்போ காரண காரியத்தை நம்ம சீர்தூக்கி பார்க்கும் பொழுது காரணம் எப்படிப்பட்டது, காரியம் எப்படிப்பட்டதுன்னு பாரு. காரணம் எப்பவுமே சார்பற்றதாக இருக்குது, காரியம் எப்பொழுதும் சார்புடையதாக இருக்குது. சார்பற்ற தனி முதலை காரணம்னு சொல்கிறோம், காரியத்தை மித்தியான்னு சொல்கிறோம். அப்போ சத்தியம் மித்தியாவாக வெளிப்பட்டால் அது காரண காரியங்க. இப்போ காரண காரிய ரூபமாக இருக்கிறத லக்ஷ்மி அப்படின்னு பிரிச்சுக்காங்க. லக்ஷ்மி அப்படின்னா அதுதான் லட்சணம்னு அர்த்தம். கடவுளின் லட்சணமே அதுதான். தடஸ்த லட்சணமாக லக்ஷ்மி இருக்கிறாள். தடஸ்த லட்சணம் காரண காரியமாக இருக்குது. ஆனால் பிரம்மம் எது? காரண காரியத்திற்கு அப்பாற்பட்டது. அப்படி புரிஞ்சுக்கணும். காரண காரியத்துக்குள்ளே சிக்கிடக்கூடாது. இந்த கேள்வி யார் கேட்டது? நச்சிகேதன் கேட்குறான். யமன்கிட்ட கேட்ட பயங்கரமான கேள்வி. அவர் திக்கு முக்காடிட்டார். இந்த பையன் கேட்குற கேள்விக்கு நம்ம ஆத்மவித்தியை சொல்லி ஆகணும் போல் இருக்கே, இவன் இந்த கேள்வியில் விடமாட்டேங்கிறானே. தர்மா தர்மத்துக்கு வேற, அறிந்ததும் அறியாததுக்கு வேற, காரண காரியத்துக்கு வேற, இப்படி 3 கேள்வி கேட்குறேன். 3க்கும் ஒரே பதில் தான். ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் பிரம்மம், அது ஆத்மா, அது நீதான். அவன் ஞான உபதேசத்தை கேட்டுட்டு இருக்கிறான். அவன் பார்த்தா அந்த கதோபனிஷத்து ஞான உபதேசம் இல்லாத மாதிரி சாதாரண விஷயம் கேட்குற மாதிரி இருக்குது. அவன் ஆத்ம ஞானத்தை தான் கேட்குறான். நிறைய புத்தகத்தில் நான் படிக்கும் பொழுது இது ஆத்ம விசாரம் மாதிரியே அவங்க வைக்கல. 3 வரம் கேட்டான், அந்த 3 வரத்தை கொடுத்தார் அப்படின்ட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. சீதா பகவதி ஜ்ஞேயோ மூல பிரகிருதி சர்வ ஆதார காரிய காரண மயி. அவள் காரண காரிய மையா இருக்கிறார். அவள் தடத் லட்சணமாக இருந்து கொண்டிருக்கிறாள்.
அவளுக்கு பேருந்து லட்சணம். அவள் தான் மகா லட்சணம். இந்த காரண காரியெல்லாம் வெறும் லட்சணம் தான். ஏதோ ஒரு முதல் இருக்குதுன்னு நம்ம காட்டி கொடுக்குது. காரண காரியத்துக்கும் ஒன்று இருக்கிறது, அதுதான் காரண காரியமாகவும் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த காரண காரியத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். தயானந்த சரஸ்வதி இதுக்கு ஒரு உதாரணம் தரார். நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படிங்க, என்ன காரணத்தில் வந்தீங்க? ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. எனக்கு இது தெரிஞ்சுக்கணும்னு சார் ஆசை. இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நாள் எங்கள் காலேஜில் எங்கள் ஸ்கூலில் ஒரு வாத்தியார் இதை பேசும்பொழுது அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவான். அப்போது அந்த அறிவுக்கு காரணம் வாத்தியார். அந்த வாத்தியாருக்கு யார் காரணம்? இப்படி போய்கிட்டே இருந்தோம்னா இந்த சங்கிலி சிருஷ்டி வரைக்கும் போயிடும். ஆதி காரணம் தான், மூல காரணம் தான் எல்லாத்துக்கும் காரணம். மூல காரணம் எதுன்னா அவித்யா. அதான் மூலப்பிரகிருதி. இந்த மூலப்பிரகிருதி அவித்யா, அது எத்தனைக்கும் சிருஷ்டிக்கும் காரணத்துக்கு அது அவித்யாவை நம்ம இப்போ அதை மறைப்பு காரணம்னு சொல்கிறோம். ஆவரணம் அதுதான் சிருஷ்டிக்கு காரணம். அது விட்சேபங்கிறோம். இப்போ மூலப்பிரகிருதி ஆவரணமாக இருந்த பிரம்மத்தை மறைத்து விட்சேப சக்தியினால் இந்த சிருஷ்டியே காரணம். அப்போ ஆவரணமும் விட்சேபமும் காரண காரியமாக இருக்கிறது. ரெண்டுமே பிரம்மத்தில் இருக்கின்றன. இப்போ பிரம்மம் எதுனா சத்தியம், இது ரெண்டுமே மித்யா. இப்போ காரண காரியம் மித்யான்னு வச்சுக்கணும். தேவே சஸ்ய பின்னா பின்ன ரூபா சேதன அச்சேதனாத்மிகா பூதேந்திரிய மனஹ பிராண ரூபேதி ச விஜ்ஞாயாதே அப்படின்னு சொல்ல. இது கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணும். தேவேச்சஸ்ய தேவனுடைய ராமருடைய, இந்த தேவங்கிறது ராமருடைய, பிரம்மத்தினுடைய. தேவேச்சஸ்ய தேவேங்கிறது ஆத்மாவுக்கும் சொல்லும். இந்த ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தில் தேவாகா அப்படின்னு வரும். தேவாகா தேவ அப்படின்னு தான் பேர் வரும் ஆத்மாவுக்கு. தேவேச்சஸ்ய இந்த பிரம்மத்தினுடைய பிரிவற்று பின்ன பிரிந்து அபின்ன பிரிவில்லாமல், அது பிரம்மம் இல்லை, அதனால அது பின்னமாயிடுச்சு. ஆனால் அதை விட்டு பிரியாமல் இருக்கிறதுனால அது அபின்னமாக வருது. அபின்ன பின்ன பின்னா பின்ன தேவேச்சஸ்ய பின்னா பின்ன ரூபம். அவள் எப்படிப்பட்டவள்னா, அவள் நிச்சயமாக பிரம்மம் கிடையாது, பிரம்மனுடைய ஒரு சக்தி தான். அந்த விதத்தில் அவள் வேறு அப்படின்னு சொன்னாலும், ஆனால் அது பிரிவற்ற அவர்கிட்டே இருக்கிறதுனால அவரேன்னு தான் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லை அப்படின்னு சொல்லார். அப்படிப்பட்ட ஒரு புரிதலை நம்ம பார்க்கணும். தேவேச்சஸ்ய பின்னா பின்ன ரூபா, அவள் எப்படிப்பட்டவ? சேதன அச்சேதனாத்மிகா. அவள் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஜீவக்கொடியுடைய ஜீவத்துவமான அந்தக்கரண ரூபினியாகவும், மற்ற இந்த விஷய ரூபினி இந்த ஜகத் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச ரூபினியாகவும் அவர் இருக்கிறார். இப்போ அங்கே தானே அங்கே இந்த ரெண்டும் பிரியுது. இப்போ சித்தும் அச்சத்தும் அந்த பிரம்மத்திலிருந்து சைதன்யத்திலிருந்து தோன்றியது. அந்த சித்து அச்சித்துமாக இருக்குன்னா சேதன அச்சேதனம் அப்படி அனைத்துமாக இருக்கிறாள். பூதேந்திரிய மன பிராண ரூபேதி, ஜீவர்களிட்டு இருக்கக்கூடிய பூதம்னா ஜீவர்களுக்கு இருக்க இந்திரியமும் மனமும் பிராண ரூபத்துமாக அவள் தான் இருக்கிறாள். பிரபஞ்சமாக பஞ்சபூதங்களாக ஆகாஷாதி பொருளாகவும் அவள் தான் இருக்கிறாள் அப்படின்னு இது வரைக்கும் நம்ம 2 ஸ்லோகம் பார்த்துருக்குறோம். இன்னும் நிறைய இருக்குது. அதில் இந்த 3 சக்திகளுக்கும் நிறைய பேர் வரும். இந்த ஸ்ரீன்னு ஒரு பேர், பூமி மாதான்னு ஒரு பேர், நீலாதேவின்னு ஒரு பேர். இந்த பேர்களுக்கெல்லாம் என்ன காரணங்கிறதை நம்ம பார்க்கலாம்.